வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாயசாமி ஆன்மீக நிலையம். நம்ம ஆன்மீக நிலையத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. அதாவது வயது அடைஞ்சு 45 வயசு, 48 வயசு, 38 வயசு, இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, நானும் எல்லோரும் மாதிரி நல்லா இன்ஜினியரிங் அது இதுன்னு படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, எங்கள் வீட்டில் நிறைய சொத்து பத்து இருக்குது, எவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும் எந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் உங்களுக்கு திருமண தடையை நீங்கும். சில பேருக்கு முன் ஜென்மத்து பெண் சாபங்கள், இல்லை ஒரு பெண்ணை ஏமாற்றிய ஆணாக இருந்தால் அவங்களுக்கு பெண் சாபம் இருக்கும், ஆணை ஏமாற்றிய பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு ஆண் சாபங்கள் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி முன் ஜென்ம சாபங்கள்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தடைபட்டுக்கிட்டே போகும். அப்போ இந்த சாபங்களில் இருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான முறையில் ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன். அதையும் இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஒரு காதோர கருகுமணி நம்ம கடைகளில் பூக்கடை மாலை கடையிலலாம் விற்பாங்க. இல்லாதவங்க நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கோங்க. காதோர கருகுமணி, அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஆலமரத்து விழுது. ஆலமரத்து விழுத காப்பு கட்டி எடுத்துக்கணும். அமாவாசை பௌர்ணமி நாளில் காப்பு கட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை பனை ஓலை, அதையும் நீங்கள் காப்பு கட்டி தான் எடுக்கணும். அதாவது நான் சொல்லக்கூடிய மூலிகையெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறா இருந்தாலும் அதெல்லாம் காப்பு கட்டி தான் எடுக்கணும். காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து, அதாவது நான் சொன்ன காதோர கருகுமணி, பச்சை கற்பூரம், ஆலமரத்து விழுது, ஒரு பனை ஓலை மூணையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டிக்கங்க. கட்டி அதில் ஒரு 11 ரூபா காணிக்கை காசு வச்சு, இப்போ கணவனை இழந்த நிறைய விதவை பெண்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்க கையால் கொடுத்து வாங்கினேன். அதாவது ஒரு மஞ்சள் துண்டை முன்னாடி விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு உங்கள் கையில் நான் சொன்ன அந்த காதோர கருகுமணி, பனை ஓலை, பச்சை கற்பூரம், 11 ரூபா காணிக்கை காசு இதெல்லாம் வச்சு மஞ்சள் துணியை முடிஞ்ச அந்த மஞ்சள் துணியை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அவங்க கையில் கொடுக்கணும். அந்த துண்டை தாண்டி போய் நீங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு வரணும். திருப்பி வாங்கிட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு 3 தடவை, இப்போ கீழே ஒரு துண்டு இருக்குன்னா அந்த துண்டை அப்படி தாண்டி போய் கொடுக்கணும். மறுபடியும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் தாண்டி போய் கொடுக்கணும். மறுபடியும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் தாண்டி போய் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு 3 தடவை நீங்கள் வாங்கிட்டு அதை அப்படியே கொடுத்துடணும். அவங்க 3ஆவது தடவை அப்படியே கொடுத்துட்டு அவங்க கையில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு பெண் சாபமாக இருந்தாலும் சரி, ஆண் சாபமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சாபங்கள் எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. உடனே நிவர்த்தியாகி திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனே திருமணம் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடனே நடக்கும். இதையும் கஷ்டப்படுற எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் நீக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.